ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜெனியை காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அங்கே இருக்க எல்லாருக்குமே அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே எடுக்கிறதுக்காக அங்கே செக்கிங் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா அங்கே சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே, பார்த்தியாப்பா இவள் வந்துட்டு பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு என்ன கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே டேசின்றவே இருக்கா. இவளை பற்றி தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோம் போது அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஹோட்டலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போயிருக்கா. இந்த ஹோட்டலில் வந்துட்டு எப்படி இன்டர்வியூ நடக்கும், நான் வந்துட்டு பாஸ் ஆவானா, எனக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே பயந்து போய் நின்றுட்டுருக்கா. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் இருக்கான். அங்கே வந்துட்டு சில பொண்ணுங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட ரூம்க்காவே அனுப்பி விட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிடுறாங்க. நான் பேரும் பேத்தி எப்படியாச்சும் வந்து பார்த்தே ஆகணும், அவன் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்துட்டு சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் நான் என்ன பண்ண முடியும், ஃபோர்ஸாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கான். அந்த சைடில் நம்ம ஹீரோயின் போயிட்டு, சார் இப்படி நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்னு சொன்னதுமே நீ என்ன வந்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்கா, வா டைம் ஆயிடுச்சு உள்ளே போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ரூம்க்கு அவங்க வந்து போக சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டை பார்த்தா, என்ன இவ்வளோ வந்து நான் வர சொல்லி எவ்வளோ டைம் ஆகி போயிடுச்சு, ஆள் எங்கே போனா, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போதேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தவிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிம்மை காமிக்கிறாங்க. அவனோட ரூமில் எல்லா பொண்ணுங்களுமே போய் நின்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே கூட்டிகிட்டு வந்ததும் ஹீரோயின் என்ன இப்படி லைன் கட்டி நிற்க வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே அவனை பார்த்தா, சரி எல்லாரோட ஷர்ட்டையுமே அங்கே வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே மேலே போட்டிருக்க அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இப்படி இல்லாமல் இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவளுமே கூட சேர்ந்து அந்த கோட்டை வந்துட்டு அங்கே ரிமூவ் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க பாடியில் வந்துட்டு பர்த் மார்க் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம அசிஸ்டன்ட் அங்கே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு, கண்டிப்பாக அப்படின்னா இந்த பொண்ணு வந்து சூஸ் ஆக வந்துட்டு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பார்க்கவுமே ரொம்ப வந்துட்டு சின்ன பொண்ணாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து தலையெல்லாமே சுற்றிட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து தானே வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ், உங்கள் அம்மா தான் வந்துட்டு இப்படி வந்து ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கை கலக்க சொன்னாங்க, இதில் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நான் என்ன பண்ண முடியும், அவங்களோட பேச்சை மீற முடியுமான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோவமாகி போயிடுறான். உனக்கு இருக்க ஓவர் அத்திமுறாய் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப திட்டிச்சிருக்கான். அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்து இருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவன் கோவப்பட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். மரியாதை எல்லோரும் ரூமை விட்டு போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் கடைசியில் வந்துட்டு மாட்டிக்கிறான். அங்கே பக்கத்தில் வந்துட்டு அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது, நான் இன்டர்வியூ தான் கொடுக்க வந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கோவமாகி போயிட்டு மரியாதை ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே திட்டி விட்டான். நம்ம ஹீரோயினுமே பயந்து போய் வேமா அங்கேருந்து போனதுமே அங்கே அசிஸ்டன்ட், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களை கண்டிப்பாக அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சேனேன்னு சொன்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நான் வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதுமே உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ காசு வேணாலுமே நாங்கள் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே எங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு வந்து தேவைப்படுது, அதை பற்றி அங்கே யோசிச்சுட்ருக்கா. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே உள்ளே தள்ளி விட்றான். பிறகு அவளுமே அங்கே உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே அந்த போதை தாங்க முடியாமல் தண்ணிக்குள்ள அங்கே வந்துட்டு படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினாவே போய் இங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவனை அங்கே அப்ரோச் பண்ணுறா. அவனுமே அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் இப்போ இது எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு என் லைஃப் வந்துட்டு இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காச்சும் வந்துட்டு காசு கிடச்சிச்சு, ஸோ வந்துட்டு நான் அது மூலமாக என்னோடய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் படித்து முடிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிவிட்டு, பாஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ எப்படி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி ஏதாச்சும் சில ஞாபகங்கள் வந்துட்டுருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுதா, அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே எனக்கு அப்படி எதுவும் தோணலைன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையிலே வந்துட்டு தோணலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இருக்க உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, ஸோ நீ ஆஃப்ரிக்காவோட ஃப்ரான்ஸுக்கு போகிறியா, அங்கே வந்துட்டு ஆள் வந்துட்டு குறையா இருக்கா அப்படின்றத சொன்னதும் ஐயோ பாஸ் நான் அப்படிலாம் எதுவுமே பேச மாட்டேன், நாங்கள் தயவு செஞ்சு நீங்கள் மாற்றி விட்றாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவள் பேலன்ஸை வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு 0 தான் இருக்குது. அவங்க அன்றைக்கி கொடுத்த காசு கூட இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஃபீஸ் கட்ட என்ன பண்ணுறது, டாக்டர் பில் பே பண்ணுறதுக்கெலாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டிகிட்ட கால் பண்ணி நீங்கள் எதுக்காக இப்படி வேலை பண்ணீங்க, அது என் படிப்புக்காக வச்சுருந்த காசுன்னு சொன்னதும் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எதுக்கு படிப்பு, அதான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கே, இல்லை உன் பிரதருக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு காசு தேவைப்படுது, நான் எங்கே போவேன், மரியாதையை நீ வந்துட்டு வேலை பார்க்குற வந்துட்டு வேலையை மட்டும் பாரு, ஏதாச்சும் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கே ரொம்பவே மோசமாக அங்கே பேசி திட்டுறாங்க.
அப்பங்க அவளுக்கு திரும்ப அங்கே வாமிட்டிங் வர மாதிரி ஆனதுமே அப்போ டாக்டர் அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு நீ என்னமோ ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டோமா, ஆனால் எனக்கு டவுட் ஆகிட்டுருக்கு, நம்ம திரும்ப வந்து செக் பண்ணி பார்த்துருவோமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. பார்த்தா இங்கே வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே அரையும் குறையுமா அங்கே ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னப்பா விஷயம்னு சொன்னதும் என்ன விஷயமா, இன்னைக்கு வந்துட்டு பாஸ் வந்துட்டு வரப்போகிறாரு, ஸோ அவரை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே இப்படி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த டேஸியை வந்துட்டு அங்கே வந்து பார்த்துட்டு எல்லாருமே நீ வந்துட்டு பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்க, பாஸ் உன்னை பார்த்துட்டு அப்படியே மயங்க போகிறாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளுமே வந்துட்டு எதுக்குப்பா இப்படி எல்லாருமே சேர்ந்து என்னை ஓவரை வந்து புகழ்ந்துட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதீங்க, நான் தான் பியூட்டின்னு தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஓவராக வந்துட்டு மனசில் வந்துட்டு பேரழகின்ற மாதிரி பேசுகிறா. அங்கே இருக்க எல்லாருமே இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் இம்ப்ரெஸ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் எல்லாரும் வந்துட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நீ மட்டும் ஒர்க்கரோட ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிற, ஏன் அவர் வந்து உன்னை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிடணும்னா, ஏதாச்சும் வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்ட்ரானதுமே எல்லாருமே சேர்ந்து என்கரேஜ் பண்ணதும் அவங்க அசிஸ்டன்ட் மரியாதை போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விரட்டி விட்றான். உள்ளே வந்துட்டு அக்ரிமெண்ட் அங்கே ஃபில் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே அங்கே ஃபில் பண்ணிட்டு இருந்தா அந்த டேஸி எப்படினாலும் வந்துட்டு நம்மளை தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கா. நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கா. அந்த சைடில் தான் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேளை இவருக்கு நான் ஞாபகம் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே அங்கே வந்துட்டு புரிய மாட்டுது. நம்ம ஹீரோவுக்குமே எங்கேயோ அவளை அங்கே பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தோணிட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அங்கே தோணுது. அவ்வளவே வச்சக்கண்ணு வாங்காம அங்கே பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன பாஸ் உங்களுக்கு என்ன அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, என்ன வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்களே அப்படின்ற செட்டு இங்கே கேட்குறாங்க. பிறகு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபார்மை கொடுத்ததுமே ஒரு ஃபார்ம் கூட ஒழுங்காக அங்கே ஃபில்அப் பண்ணி வரல, ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் நல்லா வந்து ஃபில்அப் ஆகிருக்கு. அது யாரோடதுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினோடது தான். பேர் வந்துட்டு ஜெனின்னு போட்டிருக்கோவுமே அங்கே வந்துட்டு சரி நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறான். நான் இப்போவே கூட்டிகிட்டு வரேனேன்னு சொன்னதுமே இல்லை நானே வந்துட்டு அவளை போய் பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கு ஃபைனலாக அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது அன்னைக்கு அவள் கூட தான் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு பக்கத்தில் மூஞ்ச கொண்டு வந்துட்டு என்ன பாஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன இருக்க ஓவராக பண்ணிட்டு இருக்க, வந்துட்டு ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவள் போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேமா போகிறான். பிறகு ஹீரோயின் இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா இப்போ புதுசாக வந்துட்டு இவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவாசி நம்மளுக்கு இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சாப்பாட்டில் மீட்மே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. இந்த நீ இதை சாப்பிட்டு எதுக்காக இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது அந்த ஸ்மெல்லை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அந்த டேசி வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சுட்டு இருக்க, என்ன வந்துட்டு அப்போ கன்ஃபார்மாக நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அங்கே அவங்க மேனேஜர் வந்துடுறாரு. நீங்கள் எதுக்காக பாஸ் இங்கே வந்தீங்க, நீங்கள் யாரை மீட் பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும் இல்லை நானே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே கூட போகிறான். ஆனால் அவங்க போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டையும் நம்ம ஹீரோயினுமே அங்கே பிடிச்சவங்க கட்டி வச்சுடுறாங்க. அங்கே வந்துட்டு அவன் போயிட்டு உள்ளே வந்துட்டு அப்படின்ற சொல்லி கேட்கும்போது உள்ளே நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம் சும்மா நார்மலாக அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காப்பாற்றட்டும்னு சொல்லிட்டு அங்கே வந்து டேபிள்லாம் தட்டி பார்க்குறா. பட் அங்கே வந்துட்டு உள்ளே தள்ளி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பார்க்க முடியாமல் போயிடுது. சரிங்க ஜெனின்றது யாருன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அந்த டேசி வந்துட்டு நான் தான் ஜெனி அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒருவேளை அவளாக தான் நான் இருக்குன்னு யோசனை அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ வந்துட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் அவரை கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டையும் அவளையுமே அங்கே பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுட்டு ஏதாச்சும் வந்துட்டு பாஸ் பக்கத்தில் போய் நெருங்கி போகலான்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், ஒழுங்காக அவர்கிட்ட விலகி ஏறு, அவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவர் அங்கே வந்துட்டு மாட்டிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. அவளுக்கு திரும்ப அங்கே வாமிட்டிங் மாதிரி வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ சரியில்லாமல் தோணிட்டுருக்கு, நம்ம ஒரு தடவை போய் செக் பண்ணிடலாம் வா நீன்னு சொன்னதுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா மொத்தம் முடியாமல் போயிடும், வாங்க வந்துட்டு மெடிக்கலுக்கு போகன்னு சொல்கிறா. அவங்க சில மெடிசனுமே வாங்கிக்கிட்டு ப்ரெக்னன்சி கிட்டேயுமே அங்கே வாங்கிக்கிறா. ஸோ செக் பண்ணி பார்த்தா அங்கே வந்துட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடுது. அதை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்படியே உண்மையிலே நான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனா, எனக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லாமல் படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் நான் சுற்றிட்டு இருக்கேன், இந்த டயத்தில் போய் இந்த பேபி வேறையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசாமல் குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறா.
ஸோ நெக்ஸ்ட் டேவே அங்கே வந்துட்டு போய் எங்கள் டாக்டரை மீட் பண்ணி அந்த பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னதும், இந்த பேபியோட அப்பாவுக்கு இது தெரியுமான்னு சொன்னதும், அவருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு என்னோட சைன் இருந்தால் போதும்ல, நீங்கள் எனக்கு வந்துட்டு அபார்ஷன் வந்துட்டு பண்ணி விட்ருங்கன்னு சொன்னதுமே, நீ நல்லா யோசிச்சு பண்ணுமா, ஏன்னா உன் பாடி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோவுமே, அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, பேசாமல் இருங்கன்னு சொன்னதும், நான் என்னடா பண்ணுறது சொல்லு, அவன் வந்துட்டு இவ்வளோ வயசாகி போயிருச்சு, ஒரு பொண்ணை கூட வந்துட்டு லைக் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒரு பேபியை பெற்று தர மாட்டான், வேற வழியே இல்லை, நான் தான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் ப்ளீஸ் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோயின் அந்த பேபியை நினச்சவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்கா, நான் என்ன பண்ண போகிறோன்னு. அதெல்லாமே பார்த்துட்டு அவர் அப்படின்னா இங்கே அந்த லேடி வந்துட்டு அப்படின்றத சொல்லிட்டு, மேடம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டு, இப்படி வந்துட்டு உங்கள் பையன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருந்தார், ஐ திங்க் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க போல், நம்ம இந்த விஷயத்தை பற்றி உங்கள் பையன்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. உடனே நம்ம ஹீரோட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம் அது வந்துட்டு என்னோட பேபி தான் சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பாக அப்படி இருக்காதுன்னு சொன்னதும், தேவையெல்லாம் பேசாத, அன்னைக்கு கூட நீ தானே இருந்த, அப்போ யாரோட குழந்தையா இருக்கும்னு சொன்னதுமே, அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே பாஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்துட்டு காசுக்காக வந்துட்டு ஏகப்பட்ட பேர் அனுப்பி வச்சீங்க, அதில் வந்துட்டு எவ்வளோச்சும் ஓட்டி இருப்பா, அவங்க வந்துட்டு எல்லாமே 1 மில்லியன் காசை வாங்கிட்டு தானே வந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ரிப்போர்ட்டுமே கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு இது அவனோட பேபி தான் சொல்லிட்டு அங்கே டிஎன்ஏ மேட்ச் ஆகிடுது. அங்கே கன்ஃபார்ம் ஆனதுமே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஒழுங்காக வந்துட்டு அவளையும் அவங்க குழந்தையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு பா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பாவம் அப்பாவி ரொம்ப பயந்து போயிட்டு இந்த பேபி அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எப்படியாச்சும் வந்துட்டு பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ண விடாமல் அவளை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் ஃபார்மில் வந்துட்டு ஜெனின்னு சொல்லிட்டு இவளோட நேம் எழுதியிருக்கோமே, அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போ அங்கே வேற ஒருத்தி வந்துட்டு நான் தான் ஜெனின்னு அன்னைக்கு சொன்னாலே, நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே வந்து கிளம்பி பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கான். பார்த்தா ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு மொட்டையனும் அவளுமே சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவனை பார்த்தா அவகிட்ட அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் கரெக்டாக அங்கே டயத்தில் நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றிடுறான். அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். நீ என்ன தைரியம் தான் அவன் மேலே வந்துட்டு கையை வைப்பேன், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, அங்கே வந்துட்டு அவள் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிருங்க, என்ன நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது, யாரோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்கான்னு சொன்னதும், யாரோட குழந்தையே கிடையாது, அது என்னோட குழந்தை தான், நீ இப்போ பண்ணதுக்கு வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க 2 பேருமே பயந்து போயிட்டாங்க. சாரி எல்லாமே கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன டிசைட் பண்ணுறேன்னு சொன்னதும், இல்லை நீங்கள் பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்றத சொன்னதுமே, அங்கே அவன் தூக்கிக்கிட்டு இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அவனை பார்த்து பயந்து போயிட்டாங்க. சாரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவன் பார்த்தா அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு, நீ வந்துட்டு எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபேஸ் அப்படியே போய் பக்கத்தில் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு. பிறகு அங்கே வந்துட்டு மாலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறான் நம்ம ஹீரோயினை. நீ வந்துட்டு என்ன ட்ரெஸ் வேணுமோ இங்கே வாங்கிக்கோ, நான் வந்துட்டு ரஷ்ஷாக இருக்குது எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிடுறேன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் நீங்கள் பண்ண வேணாம், அடுத்தவங்களை ஏன் தொந்தரவு பண்ணணும்னு சொன்னதும், நம்ம கம்ஃபர்ட்டுக்காக என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு, எனக்கு இப்போ ஒரு கால் வருது, நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் அங்கே உள்ள ட்ரெஸ் வாங்க போனதுமே அந்த சேல்ஸ் கேர்ள் பார்த்தா ரொம்ப இலக்காரமாக ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை தொட்டதுமே அங்கே அடிக்கிறா. எதுக்காக வந்துட்டு உன் கிளீனிங் ஹேண்டை வச்சு வந்து தொடுறேன்னு சொல்லிட்டு, நானுமே இங்கே ட்ரெஸ் தான் வாங்க வந்திருக்கேன்னு சொன்னதும், பார்த்தீங்களா இவளுக்கு சேட்டையை, இவ வந்து ட்ரெஸ் வாங்க வந்திருக்காளாமா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கஸ்டமர் இருக்கா, அவளுமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் வந்துட்டு எது காசு ரொம்ப கம்மியாக இருக்கோ நீங்கள் அதை என்கிட்ட சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னதும், இங்கே காசு கம்மியாக இருக்கதே 1 லேக் வரும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ரொம்பவே வந்துட்டு ஓவராக நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அவமரியாதைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மரியாதையை நீ இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சவங்க தள்ளும் போது நம்ம ஹீரோ வந்து அங்கே பிடிச்சிடுறான். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எங்கேயாச்சும் செக்யூரிட்டி கார்டாக அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, என் ஹஸ்பண்டை பார்த்தையா எவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, கிம்மோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது அங்கே நம்ம ஹீரோக்கு. அப்போ அங்கே மேனேஜர் வந்துட்டு கிம்மே இவர் தான் அப்படின்றத சொன்னதுமே, அங்கே அந்த லேடி வந்துட்டு இன்னும் வாய மூடாமல் ஓவராக பேசினதுமே, அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த லேடியை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, இதான் எங்களோட பாஸே, நீ என் பொழப்பவே கெடுத்துட்டு அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப டென்ஷன்
டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டாங்க சாரி எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளுக்காக வந்து அசிஸ்டன்ட் அங்கே பொக்கே எல்லாமே கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் அவள் சூஸ் பண்ண வந்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா 3 ரூபி இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த 3 ரூபியை வந்துட்டு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி எனக்கு வேணாம் அப்படின்றத அவள் சொன்னதும் நீ இனிமேல் இதுக்கு வந்துட்டு பழகிக்கோ இப்படி தான் வந்துட்டு உன்னோட லைஃப் ஸ்டைல் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு அங்கே வந்து போட்டுட்டு வர சொல்கிறான். அங்கே போட்டுட்டு வந்தா அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இதே மாதிரி ட்ரெஸ் சைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே எதுக்கு இவ்வளோ காசு செலவு அப்படின்றத அவள் சொல்கிறான். பிறகு அவங்க நம்ம ஹீரோட்ட நான் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்க மாட்டேன், நான் இந்த பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் என்னோட வயதுக்கே நான் வந்துட்டு சம்பாதிக்க கஷ்டமாக இருக்குது, நான் படிக்க வேற செய்யணும், நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு பேபி வேற பெற்றா அதை வேற பார்த்துக்க முடியும்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ இந்த பேபியை வந்துட்டு எனக்காக பெற்று கொடு, 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் நம்ம பண்ணிக்கலாம், உன்னோட படிப்பு செலவு நான் இதுக்கப்புறம் இந்த பேபிக்கான வந்துட்டு எல்லா செலவுமே நானே வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு இது ஒரு நல்ல வந்துட்டு வாய்ப்பாக தான் தோணுது. பேபியும் நல்லபடியாக வந்துட்டு இருக்கும், வந்து அபார்ஷன் பண்ண தேவையில்லை, தன்னோட படிப்பையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் இதுக்கு ஓகேனா சொல்லு நம்ம போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதும் அவளுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ வந்து ஒத்துக்கிறா. இவனை பொறுத்த வரைக்கும் இவள் காசுக்காக தான் வந்துட்டு அன்னைக்கு வந்திருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு இவளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் உண்மை நம்ம ஹீரோயினை பற்றி அவனுக்கு தெரியலை. அவனுமே சேர்ந்து உடனே அங்கே போய் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அவளால் இன்னுமே நம்ப முடியல, நம்மளுக்கு என்ன இவ்வளோ பெரிய பணக்காரங்க கூட சேர்ந்து வந்து மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக வேற இருக்குது. அப்போ அங்கே அவன் வந்துட்டு வேமா அதை பிடிங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த சர்டிஃபிகேட்டை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது, இது ஏன்ட்டே இருக்கும், நீ வந்து நான் சொல்கிற மாதிரி மட்டும் கேட்டு நட அப்படின்றத சொல்லிட்டு இந்த கார்டை நீ வச்சுக்கோ அப்படின்ற சொல்லி கொடுத்ததும் அதை பார்த்தது அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பில் எல்லாமே நான் பே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே சும்மா ஓவரா நீ ஆக்டிங் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு எதுவும் புரிய மாட்டேது, எதுக்காக இப்படி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அவங்க அம்மாங்க அங்கே கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்க, நான் சொன்ன மாதிரி நீ என்ன அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ வரேன்னு அவன் பேசும்போது ஹீரோயின் பயந்து போயிட்டு உங்கள் அம்மாவோட கால் தானே வந்துட்டு எப்படி மருமகளாக ஏற்றுக்குவாங்கன்னு சொன்னதுமே அதை பற்றி நீ கவலைப்படாத, என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே வீட்டில் பார்த்தாங்க கிராண்டாக அங்கே வந்துட்டு வெல்கம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளோ பெரிய வீடு, இதில் என்ன இவங்களாம் குடியிருக்காங்க, ஒரு கிராமமே குடியிருக்கலாம் போலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மாவை பார்த்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவள் பயந்து போய் கேட்கவுமே யார் சொன்னது ஒன்று போய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே முத்துற மாதிரி ஏதோ கையில் கொடுக்குறாங்க. பட் அவள் கையில் வந்துட்டு அது பட்டதில் பிளட் ஆகிருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே கேர் பண்ணி அவளை பார்த்துக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவளுக்காக பிரேஸ்லெட் இதெல்லாமே கொடுக்க வரும்போது இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போய் பேசுகிறா. நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காத, எல்லாமே உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு கால் வந்துடுது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு. இப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ண சொல்ல எல்லாமே வந்து ஏற்பாடாகிடுச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேபிக்காகவும் உனக்காகவும் நான் ஏகப்பட்ட பொருள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நான் இப்போ போய் வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துடுறேன், நீ உள்ளே போய் வந்துட்டு சேஃப்டியாக இரு ஓகேவா அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோ அங்கே அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னதுமே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே அவள் ரூமை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு இந்த வீட்டில் அடிச்சிருக்க பெயிண்ட்டு கூட நான் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு கட்ட முடியாது, அந்த லெவலுக்கு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இந்த ஒரு ரூமை பார்த்தாலே என்னோட வீட்டு சைஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் ட்ரெஸ் இருக்கிறதெல்லாமே பார்த்துட்டு என்ன வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க, இது மாஸ்டரோட ரூம் தான் சொன்னதும் அப்போ என்னோட ரூம்னு சொன்னதும் என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தானே ஸ்டே பண்ணணும்னு சொன்னதும் அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. ஆனால் மாஸ்டர் வந்துட்டு அடிக்கடி வந்து வெளியே போயிடுவார், ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரதே ரொம்ப வந்துட்டு கஷ்டம்தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அப்படின்னா ஓகே தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. பிறகு அவங்க ஆன்ட்டி தான் அங்கே வந்துட்டு கால் பண்ணிவிட்டு எங்கே போய் தொலைஞ்ச, நீ வந்துட்டு வீட்டுக்கு வராமல் இருக்க, மரியாதையை வீட்டுக்கு வரையா இல்லையான்னு சொன்னதும் என்னால் உங்கள் கூட சேர்ந்து இப்போ வர முடியாதுன்னு சொல்கிறா. நீ வரலைன்னா உன்னோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நீங்கள் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு வயசான கிழவனை உட்கார வச்சுட்டு அந்த லேடி வந்து பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் வந்ததுமே உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன், நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் 1 லட்ச ரூபாயை வந்துட்டு கொடுத்துடணும் ஓகேவான்னு சொன்னதும் அந்த ஆள் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான்.
நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்துட்டு ஷார்ட்டாக அங்கே நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துச்சேக்கா. ஒரு வேளை வந்துட்டு அவர் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இல்லை இல்லை அவர் எப்படி வருவார், அவர் தான் வாரத்துக்கு ஒரு முறை தடவை தான் வருவாருன்னு நாங்கள் வந்து மெய்ட் சொன்னாங்கல்லன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்ததுமே இவர் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு அங்கே பயந்த வேமா அங்கேருந்து போக பார்த்ததுமே, எங்கே இப்போ என்னை பார்த்து பயந்து ஓடிச்சுக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை இல்லை என்னோட திங்ஸ் எல்லாமே கீழே கிளம்ஸியாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதும் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும், கான்ட்ராக்டில் இதெல்லாம் ஒன்றும் எழுதலையேன்னு சொன்னதும், கான்ட்ராக்டில் நம்ம செப்பரேட்டாக இருப்போம் தான் எழுதலை, அதுக்காக நம்ம அப்படியே இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை அங்கே வேமா அங்கே பெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே க்ளோஸாக வந்ததுமே அவர் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு, நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறது கரெக்ட் கிடையாதுன்னு சொன்னதும் மைண்டில் ரொம்ப ஓவராக திங்கிங் ஓடுதோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் அங்கே வந்து மசாஜ் தான் அங்கே வயிற்றுல கொடுத்துட்ருக்கான். இதை தொடர்ந்து நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ போட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா வயிற்றுல வந்து தழும்பா வந்து ரொம்ப அசிங்கமாயிரும்ல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். பிறகு பார்த்தா அங்கே வந்து நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஃபுட் எல்லாமே இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயின் அங்கே வந்து அந்த ஃபுட் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கவளுக்கு, இதெல்லாம் வந்துட்டு டிவியில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னதும், இது எல்லாமே மாஸ்டர் வந்துட்டு உங்களுக்காக ரெடி பண்ண சொன்னது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த சூப்பை குடிச்சு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாமே பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுமே இப்போ வரைக்கும் அவர் கிச்சன் பக்கமே போக மாட்டார், யாருக்காகவும் எதுவும் பண்ண மாட்டார், ஃபஸ்ட் டைம் உனக்காக தான்மா பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோ நீ வந்துட்டு ஃபுட் எல்லாத்தையுமே எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பிட்ரு ஓகேவா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அவள் வந்து வேலைக்கு இப்போ கிளம்பி ஆகணுமேன்னு சொல்லிட்டு வேமா போகும்போது கீழே விழுக போயிடுறா. வேமா போய் இவன் பிடிச்சிக்கிட்டதுமே எங்கே போயிட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு ஒர்க்குக்காக போயிட்டுருக்கேன்னு சொன்னதும், என்ன நான் கொடுத்த காசு என்ன பத்தலையான்னு சொன்னதும், உங்கள் காசில் நான் படிப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னா வேலைக்கு போகணும்லன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ ஃபேக்ட்ரிக்கு போகணும்ல, நானே கொண்டு போய் உன்னை வந்து விடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ஃபேக்ட்ரி வந்துருச்சு, நான் இங்கேருந்து இறங்கி போய்க்கிறேன், அதுக்கப்புறம் நைட்டுமே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்துட்டு எனக்காக வெயிட்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னமோ இவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நைட்டில் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ண வேற சொல்லிட்டு இருக்கான். தனக்கு தானே நான் ஒன்றும் அவளுக்காக இதெல்லாம் பண்ண கிடையாது, என்னோட பேபிக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே அங்கே பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியலப்பா, 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து இங்கே சாப்பாடு வருதான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது எல்லாமே வந்துட்டு தன்னோட பேபிக்காக தான் அவர் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து செக்கிங்காக வர்றாங்க, எல்லாருமே அங்கே ஃபுட் எல்லாமே வச்சு அங்கே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுமே நானுமே அங்கே போய் இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். அங்கே இருக்க வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா ஜியான்னு சொல்லிட்டு, அவள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு நீ வந்து ட்ரிங்க் பண்ணுன்னு சொன்னதும், இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், ஓ நீ ப்ரெக்னென்ட் இருக்கவாசி பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணி அடிச்சு அங்கே கீழே தள்ளி அவமானப்படுத்துகிறா. அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கோவப்பட்டு திட்டாங்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு. நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க அந்த பொண்ணுட்டன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும், இவகிட்டலாம் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பரிதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இவன் கூட போய் வந்துட்டு வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது பிடிச்சி அடிச்சு அங்கே வந்துட்டு தள்ளி விட்டுறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்னப்பா இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காருன்னு. இப்போ யார் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணணும்னு நீங்கள் அவசியம் கிடையாது, எல்லாத்தையுமே ஜூஸாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் கொண்டு வந்து வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நீ தான் இப்போ ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவளை அங்கே வந்துட்டு குடிக்க சொல்லி அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிடுறா. பிறகு அந்த ஃபுட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து பிடிச்சமானது கைக்கே கிடைக்க மாட்டுது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஹீரோ வந்துட்டு அங்கே ரொட்டேட் பண்ணி விடுறான், அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடு சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஸ்பைசியான ஃபுட்டு வந்துட்டு அவனுக்கு கிடச்சிருது. அவன் எப்பயுமே அவ்வளோ காரமாக சாப்பிட மாட்டான். பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கட்டும்ன்றதுக்காக இவன் அதை போய் சாப்பிட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு வயிறு எல்லாமே பெயினாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுட்டு அங்கே வயிறு வலிக்கு அவங்க வந்து மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து வரும்போது நம்ம அசிஸ்டண்ட்டுமே நம்ம ஹீரோக்கு அங்கே மெடிசன் எல்லாமே கொடுத்ததுமே அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு என்ன பாஸ் இதெல்லாம் அவங்களுக்காக தானே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதுமே அந்த சைடில் நம்ம ஹீரோயின் வந்துடுறா, யார் சொன்னது அவளுக்காக பண்ணிட்டுருக்கேன்னு, எல்லாம் என் குழந்தைக்காக பண்ணிட்டுருக்கேன், இல்லைன்னா நான் ஏன் அவளுக்காக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. அப்போ அங்கே அவன் வந்து திரும்பி பார்த்ததுமே அவள் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு சங்கட்டமாக ஆரம்பிச்சிருது, என்னடா இப்படிலாம் பேசிட்டோமேன்னு.
பிறகு அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட அங்கே சொல்லிடுறாங்க. அங்கே வீட்டுக்குமே ஹீரோயின் வந்ததுமே அவங்க ரொம்பவே நர்வஸ் ஆயிடுச்சுக்கான். பட் ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து அங்கே தூங்கக்கூட இல்லை. நான் வந்துட்டு வெளியே போய் படுத்துக்கிறேன்னு சொன்னதும், எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும், எனக்கு இங்கே வந்து தூங்குறதுக்கு கம்ஃபர்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அவன் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கே அவளன்னு சொன்னதுமே அவங்க சாப்பிட்றதுக்குமே வரவே இல்லை. நேற்று சூப் குடிச்சது தான், அதுக்கப்புறம் வரலன்னு சொன்னதும் அவனுக்கு இன்னுமே இங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அங்கே வந்துட்டு சாப்பாடு அவள் திரும்ப அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அவங்க உனக்கு என்ன வேணுமோ சொல்லுமா நான் பண்ணித்தரேன்னு சொன்னால் அவங்க ஆன்ட்டி ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வரலன்னா கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன அப்படி அவசரம் இவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிற லெவலுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டுது. பிறகு ஹீரோயினுமே எங்கள் வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அவங்க ஆன்ட்டி உனக்காக தான் நான் வந்துட்டு பார்த்து வச்சுருக்கேன் வான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்துட்டு உருகி பேசினதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது ஏதோ வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னு. தன்னை காப்பாற்றணுன்றதுக்காக ஹீரோயின் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற உண்மையே சொன்னதும் வந்துட்டு அந்த கிழமை அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அங்கே வந்துட்டு அவங்க பையனும் அந்த லேடியுமே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு உன்னை சும்மா விட மாட்டோம் எல்லாத்தையும் கெடுக்கவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அம்மாங்க வந்துட்டு ஹீரோவை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. எப்படி ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் உன் வாய்க்கு வந்தபடி நீ வசப்படுவியா அவளை ஓ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இருக்க ரொம்பவே வந்துட்டு தப்பாக பேசிட்டீங்க அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத சொல்லும்போது எனக்கு தெரியாது நீங்கள் எங்கேயாச்சும் வந்துட்டு அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வாங்க அவள் பாட்டு வந்துட்டு கவலைப்பட்டு எங்கேயாச்சும் போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு இவே ரொம்ப கோவம் ஆகிட்டு அம்மா நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அங்கே வீட்டில் வந்துட்டு அவங்க இழுத்துட்டு வந்தாங்க ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி போட்டுட்டு எவன் கூட போய் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனா எல்லாத்தையுமே கெடுத்து நாசமாக்கிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. அப்போங்க கரெக்டாக வந்துட்டு இடத்த கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட பேபி தான் சொல்லிட்டு தெரிஞ்சு போனதுமே அவங்க 2 பேருமே அங்கே பயந்து போனதும் இவங்களை வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடணும் என்ன தைரியம் தான் அவன் மேலே கையை வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பயந்துட்டுருக்க நீ வந்துட்டு அவங்க உனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணால் நீ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னதும் அவளுமே கோவமாயிட்டு அந்த ஆன்ட்டியை போய் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. பிறகு இவனை பார்த்தாங்க நம்ம ஹீரோயின்ட்ட கொஞ்சம் நல்ல விதமாக அங்கே பேசலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கு வந்துட்டு அப்படி பேசவே வரமாட்டுது. எப்பயுமே ரூடாகவே பேசியே பழக்கமாயிருச்சா. ஸோ வந்துட்டு எதுவுமே பேச முடியலை. நம்ம ஹீரோயின் எது பேசினாலும் வந்துட்டு அவன் வந்துட்டு உருன்னு பேச வச்சுட்டே பேசினதுமே நானிக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்பவுமே வந்து அங்கே தூங்குறதுக்காக கிளம்பி போகும்போது எங்கே போயிட்டுருக்க பேசாமல் நீ இங்கேவே படுத்து தூங்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே மசாஜ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டை பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ரொம்ப ரூடாகவே இருப்பான் அவனுக்கு வந்துட்டு பொண்ணுங்ககிட்ட பேசவே தெரியல இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் என்ன மாதிரி வந்துட்டு பேசி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும்னு சொன்னதும் பாஸ் நீங்கள் ஜெனிட்ட வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து பேசி நார்மலாக சிரிச்சிங்கனாலே எல்லாம் சரியாயிரும்னு சொன்னதும் அதுவும் கரெக்டானு சொன்னதும் ஏய் நான் வந்துட்டு என்னை பற்றியாக சொல்லிட்டுருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டை பற்றி சொல்லிட்டுருக்கேன்னு சொன்னதுமே ஆமாம் அவங்க ஃப்ரெண்டை பற்றி தான் நானும் சொல்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு வந்துச்சேக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்காகி போயிடுது. ஏன்னா இது அவங்க அம்மா வந்துட்டு அடகு வச்சுருந்த வீடு போல் இப்போ வந்துட்டு எப்படியோ மீட் எடுத்து நம்ம ஹீரோயினோட பேரில் எழுதிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கோமே பாஸ் வந்துட்டு உங்கள் ஆன்ட்டிகிட்டேருந்து அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொன்னதும் அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அவனை ஹக் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அங்கே ஒரு ஃபோட்டோ வந்துட்டு கீழே விழுந்ததுமே அவர் அங்கே அதை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இது பார்க்க என்ன ஷாசா மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. அதை பற்றி விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ நீ வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு தேவையில்லாம அவட்ட பேசாமல் விலகிய போன்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பேசினதுமே அவங்க கார்ட்ஸ் வந்து அங்கே அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பட் அவர் அங்கே வந்துட்டு இல்லை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு இங்கே அசிஸ்டன்ட் ஐ திங்க் உங்களுக்கு வந்துட்டு லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மேடம் மேலே அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ ஐ திங்க் உனக்கு வந்து கன்ஃபார்ம் தான் ஆஃப்ரிக்கான்னு சொன்னதுமே ஐயோ பாஸ் நான் இதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டேன் ப்ளீஸ் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றதவே சொல்கிறான். பிறகு இவங்கள பார்த்தா ஏகப்பட்ட பேக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து மருமகளுக்காக கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே உனக்காக தான் சொன்னதுமே எனக்காக எதுக்கு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க என் மருமகளுக்கு இதை கூட நான் வாங்கி கொடுக்காம இருப்பேனான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அவள் உடஞ்ச போனதுக்கு குப்பையில் போட்டுட்டு அங்கே வேற ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அங்கே டைமண்ட் வாட்ச் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இது எல்லாமே உனக்காக தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா அவனை ஹக் பண்ணிட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கா. முழிச்சு அவனை பார்த்துட்டு பயந்து போயிட்டு
சொல்லிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதுமே இவ்வளோ நேரம் ஹக் பண்ணி படுத்து தூங்கிக்கிட்டு இப்போ வந்துட்டு எதுவுமே தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன்னு வேற நீ கேட்குறியா அப்படின்றத சொல்கிறான். ஸோ ரொம்பவே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டுருக்கு. பயப்படாது அப்படின்ற சைட் அவங்க கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். பார்த்தா அங்கே வந்துட்டு பிறகு அங்கே வந்துட்டு அவளை அங்கே காம்படிஷனுக்காக அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே ரொம்பவே வந்து ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு யூன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் இருக்கான். அவனை பார்த்துட்டு அவள் பேசிட்டு எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்ற சைட் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே பேசிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு அந்த காம்படிஷன்லேயுமே அவங்க வின் பண்ணி அவார்ட் எல்லாமே வாங்கிடுறா. பட் யூட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறதுல இவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. வேகமாக பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு என்ன வேறவங்க கூட பேச்சுன்னு சொல்லிட்டு அவளை போஸ்ட் பண்ணி இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அவங்க யூ வந்துட்டு கையை பிடிச்சிட்டு நானே வந்துட்டு உன்னை ட்ராப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவனை பார்த்தாங்க அடியாளுக்கு அங்கே காசு எல்லாமே கொடுத்து அவளை அங்கே அட்டாக் பண்ண சொல்கிறான். இவன் ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றணுன்றதுக்காக அதே மாதிரி அங்கே வந்து பண்ணிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே இவனுக்கு அங்கே வந்துட்டு எல்லா பிளானுமே சொதப்பி போச்சேன்னு சொல்லிட்டு வைத்தச்சல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நீ அவட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். யார் அவன் அப்படின்றத சொன்னதும் அது என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான், நீங்கள் எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு எல்லாரையும் டவுட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ இதை பற்றி யோசிச்சுட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இப்போ கூட ஒத்துக்க மாட்டீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்துட்டு அவங்க மேலே லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்குமே இங்கே ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லவ் வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு யூட்ட அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா நேற்று நைட்டு உனக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு சொன்னதும் ஒன்றும் ஆகலை, ஆனால் கூடி சீக்கிரம் எல்லாம் வந்துட்டு நடந்துரும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்லிட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே ஒரு பப்புக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நேனியுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பப்புக்காக எதுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அங்கே அது எல்லாத்தையுமே சிசிடிவி கனெக்ட் வச்சு பார்த்துட்ருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் வந்து சிரிச்சுட்டே என்னங்க பாஸ் அப்படின்ற சொன்னதுமே என்ன வந்துட்டு வாய் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் முறைக்கிறான். அங்கே பார்த்தா வந்துட்டு அவள் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே அவளை ஒரு மாதிரி புள்ளி பண்ணிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருக்க வந்துட்டு நம்ம யூ வந்துட்டு பெரிய நல்ல மாதிரி வந்துட்டு காப்பாற்ற வந்துடுறான். வா என் கூட சிங்கிங் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு என்னை லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் எல்லாமே பண்ணதுமே நம்ம ஹீரோயின் உன் மேலே எனக்கு அப்படிலாம் என்ன கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே சில பேர் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண வர்றாங்க. அதெல்லாமே இவன் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக அங்கே காப்பாற்ற போயிடுறான். ஸோ அந்த யூவையுமே அடித்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், அவன் முன்னாடி நல்லவே மாதிரி நடிச்சுட்டு இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆல்ரெடி வார்ன் பண்ணனா இல்லையா, நீ அவட்ட இருந்து ஒழுங்கா விலகிடுனே என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டிலை தூக்கி தலையில் அடிக்க போனதுமே அவன் ரொம்ப பயணமாயிட்டு ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ யாரனாலும் நம்பிட்டு இருப்பியான்னு சொன்னதும் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சின்ன வயசுலேருந்தேன்னு சொன்னதும் அது சின்ன வயசில் இப்போ அவன் பெரியவனாயிட்டான். எப்போ பார்த்தாலுமே இதே மாதிரியே வந்துட்டு புத்தி இருக்குமா எல்லாத்துக்குமே, நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 இயரில் நான் வந்துட்டு டைவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன்னு சொன்னதுமே நான் இவ்வளோ பண்ணியுமே உனக்கு புரிய மாட்டேது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியா, நான் பாசமாக நடந்துக்கிறேன் எல்லாமே இருக்கேன், அப்புறமே வந்துட்டு புரியாம டைவர்ஸை பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ, என் மேல வந்துட்டு உனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானாக்குன்னு என்ன விஷயம்னா அவங்க அம்மா அங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க நான் எதுவுமே வந்துட்டு அவளுக்கு காசு கொடுத்து அனுப்ப கிடையாது, ஏன்னா நான் 8 பொண்ணுங்களை தான் அனுப்பி விட்டேன், அவங்க மட்டும்தான் பெய்டு, இவங்க வந்துட்டு இவ தற்செயலாக தான் உள்ள வந்திருக்கான்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அது உண்மைதான், அந்த பொண்ணாக தான் அன்னைக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்தாங்க, தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்னது தான் நம்ம ஹீரோக்கு அவன் மேலே இருந்த டவுட் எல்லாமே போயிருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன்கிட்ட அங்கே வந்து பேசிட்டு இருக்கான். அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகுது. அசிஸ்டன்ட் ஒரு இன்விடேஷனை கொண்டு வராரு, இப்படி ஆக்ஷன் பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. பேங்க் ஃபேமிலியோட பொண்ணு சிசியுமே அங்கே இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு செயின் வந்துட்டு விலைக்கு வரவுமே அதில் அவங்க அம்மாவும் இவளுமே இருந்த பிக்சர் இருக்கு போல், அது தனக்கு வேணும்னு சொன்னதும் அங்கே பெட் கட்ட ஆரம்பிச்சதுமே இந்த பொண்ணுமே அங்கே போட்டிக்கு பயங்கரமாக பெட் கட்டிகிட்டே இருக்கா. பட் அங்கே ஹீரோ வந்து பீட் பண்ண முடியல. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோ அதை வாங்கி அங்கே கையில் கொடுத்துடுறான்.
ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அவளை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகவே அந்த சிசி வந்துட்டு அதே காலேஜுக்கு வந்துட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அங்கே வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே அவட்ட அங்கே வந்துட்டு பேசுறதுக்காக வர்றாங்க. இதெல்லாமே இவ சீனை போட்டு பண்ணிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டாங்க. சிலர் வந்துட்டு அங்கே ஜாலரா அடிச்சுட்டு அந்த சிசிக்காக பேசினதுமே, ஆனால் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் நர்வஸ் ஆகி போயிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ நம்ம 2 பேருமே கிராண்டாக அங்கே வெயிட்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு அவங்க அம்மா முன்னாடி அங்கே ரிங்கெல்லாமே வந்துட்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி அங்கே வந்துட்டு ரிங்கெல்லாம் போட்டு விட்டதுமே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பிறகு இந்த சிசியை பார்த்தா அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ வந்துட்டு யாரு கூட சேர்ந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறான். அவள் வந்துட்டு என்னோட ஒய்ஃப், நீ அதை மறந்துடாதன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிருது. தன்னை வந்துட்டு அசிங்கப்படுத்தின இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அந்த செயின் கீழே விழுந்ததுமே அப்போ அந்த வேங் வந்துட்டு அதை எடுத்து பார்த்தா உள்ள அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. நீ வந்துட்டு என்னோட பொண்ணுமா அப்படின்றத சொல்கிறாரு. நீ தான் என்னோட பயாலஜிக்கல் டாக்டர் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சிசியை பார்த்தா அவர் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவருக்கு கோவமாகிருது. நான் உன்னவே வளர்த்தா நீ கடைசியில் அந்த பொண்ணை கொலை பண்ணுற லெவலுக்கு போவையா? நீ இதெல்லாம் காசுக்காக பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்துட்டு ஆல்ரெடி அவளை பற்றி உனக்கு தெரிஞ்சு தானே இப்படி வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அவளுக்கு இன்னுமே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த போகும்போது ஆனால் அவங்க அப்பாவே அங்கே ஊடால வந்துட்டு அங்கே விழுந்து அவருக்கு அங்கே அடிபட்டுது. ஆனால் அதை பயத்தில் அவள் பார்த்தாங்க ரொம்ப அரண்டு போய் அவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. ஐயோ காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே அவளுக்கு அங்கே வந்து வயிற்றுல பெயின் வர ஆரம்பிச்சிருது. குழந்தை வந்துட்டு இப்போ டெலிவரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு சிசேரியன் பண்ண கொண்டு போயிடுறாங்க. அங்கே வந்து ஹீரோ ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. பேபி கேர்ள் பிறந்திருக்குன்னு கொண்டு வந்ததுமே அவன் குழந்தைய ஒரு தடவை தொட்டு கூட பார்க்க மாட்டான். என் ஒய்ஃப் எங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னது தான் அவனுக்கு அங்கே நிம்மதியாக இருக்குது. நம்ம ஹீரோயினை போய் அவன் பார்த்துட்டு என்னப்பா இப்போயாச்சும் கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகே தானே அப்படின்ற சரி கேட்டதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ டபுள் ஓகே அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா அவள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே அவளுக்கு பலன் கிடச்சிருது. ரொம்ப பாசமான ஒரு ஹஸ்பண்ட், நல்லா அம்மா மாதிரி பார்த்துக்கிற ஒரு மதர் இன்லா. அப்பா வந்துட்டு இத்தனை நாள் இல்லாமல் இருந்தார், இப்போ அப்பாவுமே கிடச்சிட்டாரு. காசை பற்றி தான் வந்துட்டு எல்லாரும் குறையா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த காசு பணம் இப்போ கை நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அவள் லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன சந்தோஷங்கள் கிடைக்கணுமோ எல்லாமே ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.